தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலூர், இந்த பக்கம் வந்தீங்கன்னா செங்கல்பட்டு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தவிர்த்து புதுவை மாநிலம். மிகப்பெரிய அளவுல இந்த புயலால பாதிப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தான் இருக்கு. பொதுமக்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு சொல்லணும். இன்று வரை பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் வந்து இந்த மக்கள் வந்து தன்னுடைய அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு வந்து அந்த புயலோட பாதிப்புகள் வந்து அதிக அளவில் இருந்துட்டா இருக்கு. இந்த வகையில பார்க்கும்போது இந்த மீடியாக்களோட எச்சத்தனம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு கேள்விதான் எழுப்ப வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க சென்னைன்னு எடுத்தீங்கன்னா வச்சுக்க, அதை பத்தி சென்னை 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 ஒரு டிபேட் வைப்பானுங்க. 24 ஹவர்ஸும் அதை பத்தியே பேசுவானுங்க. அதிகாரிகள்லாம் வந்து அங்க முகாமிட்டு என்னென்னமோ செய்வானுங்க. அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் பத்தாம வெளி மாவட்டங்கள்ல இருந்து கூட அதிகாரிகள்லாம் இறங்கி மிகப்பெரிய அளவுல வந்து அந்த இடத்துல நாங்க சாதனை செஞ்சுட்டோம், தேங்கி இந்த தண்ணிலாம் வந்து நாங்க வெளியே அனுப்பிட்டோம் அப்படிங்கிற ரீதியில வந்து மிகப்பெரிய அளவுல பில்டப் கொடுப்பானுங்க. ஆனா இந்த நாங்க சொன்னங்க இந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, அப்புறம் புதுச்சேரி, அது தனி மாநிலம் வச்சுங்க, அந்த டாபிக்ல நம்ம போத்தால இந்த நாங்க மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு மக்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம விழுப்புரம் வந்து நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அங்க மக்கள் வந்து பல்வேறு துயரங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலும் சரி வந்து வெள்ளம் 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 தான். எல்லா இடத்துலயுமே வந்து தண்ணி, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்கு. அந்த இன்னும் போனீங்கன்னா அந்த விழுப்புரம் அரங்கண்டநல்லூர்லாம் இருக்கு. மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. அங்க வந்து வெளியே வர முடியாம மொட்டை மாடில போய் தஞ்சு அடைஞ்சு அங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க யூஸ் பண்ணாங்க. சிலேட்ல இருந்து எழுதி காமிக்கிறாங்க. ஒரு போஸ்டர் மாதிரி எழுதி எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், எங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்கள காமிக்கிறது சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழக மீடியாக்களோட லட்சணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு 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 புயலால இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது வந்து என்ன மாதிரியான கவரேஜ் கொடுத்துருக்கணும்? அந்த மாவட்ட மக்களுக்கு வந்து நீங்க என்ன உங்களுடைய மீடியா ஃபோக்கஸ்லாம் அங்கதானே இருந்திருக்கணும். அந்த ஒரு ஃபோக்கஸை நீங்க எதுவும் காமிக்கவே இல்லையே. சோசியல் மீடியால 4-5 வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுது மட்டும் நீங்க போட்டுட்டு போயிடுறீங்களே. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சிஎம் வந்து இந்த புயலால் பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து பார்வையிட்டாராம். விழுப்புரம் பக்கம் போனாராம். அந்த இடத்துல ஏதோ ஒரு கிராமத்தை, அதாவது அந்த பைபாஸ் பக்கத்துல ஏதோ ஒரு ஊரை பார்த்துட்டு அவர் வந்து பார்வையிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பில்டப் பண்றானுங்க. ஏன்னா விழுப்புரம் உள்ள போனீங்கன்னா எல்லா கிராமமே வந்து தண்ணியில தானே மூழ்கி இருக்கு. இப்படி எல்லா கிராமமுமே தண்ணியில தான் மூழ்கி இருக்கு. அதை பத்தி எவனும் இது பண்ணல. ரோட்ல போகும்போது ஒரு இடத்த பார்த்தாரா, அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணாராம். என்னடா பித்தலாட்டம் இதெல்லாம்? சத்தியமா சொல்றேன், பித்தலாட்டுல இது வந்து மோசமான பித்தலாட்டம். தட்ஸ் கால்டு திராவிட மாடல். இப்படி திராவிட மாடல் இருக்கிற ஏரியில எல்லாத்துலயும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி பஸ் ஸ்டாண்டு, கோர்ட்டு, அப்புறம் வந்து அரசு வளாகங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட இதுவை வந்து ஏரியில கட்டி நாசம் பண்ணிட்டீங்கடா. திண்டிவனம் இப்ப கட்டினீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்திருந்தாரு. அந்த இடத்துல வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டாதீங்க, கட்டினா மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். அதையும் மீறி கட்டி அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டியே ஆகும்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு அதை வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிற இடங்களை வந்து திமுக கட்சி சார்ந்த அதிமுக சார்ந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த இடத்துல லேண்ட் எல்லாம் குவிச்சிருக்கானுங்களாம். அதோட ரேட் எப்படி ஏத்துறது? பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்தா தானே அதோட ரேட் ஏறும், இந்த லேண்டோட ரேட்ல ஏறும்ல. அந்த ஒரு அல்ப ஆசைக்காக வந்து ஏரியில எடுத்து போயிட்டு பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணி நிக்க இடம் இல்லாம தண்ணி எங்க வருது? ஊருக்குள்ள வருது. இப்ப விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஃபுல்லா தண்ணியில தான் மூழ்கிட்டு இருக்கு. பல்வேறு காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒண்ணுமே முடியல. மனசுல அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பதட்டமாக தான் இருக்கு. அந்த மக்களுக்கு வந்து சரியான உதவிகள், நிவாரணங்கள் போய் சேரலதான் நம்ம சொல்லி ஆகணும். பல கிராமங்களும் இன்னமும் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே தான் ஹெல்ப் பண்ணிக்காங்க தவிர அரசு அதிகாரிகளோ அரசு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எவ்விதமான மீட்பு பணியும் வந்து நடக்கல. அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை எல்லாம் இன்னமும் வந்து அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த மண் சரிவுல ஏற்பட்டு அதுல வந்து ஒரு 7 பேர் வந்து மாட்டிட்டு இருக்காங்க பூமிக்கு அடியில. அவங்க மீட்டாங்கன்னு பார்த்தா இப்பதான் தேசிய பேரிடர் குழுப்பு வந்து ஒரு 30 பேர் கொண்ட குழு வந்து போயிருக்கு. அவங்க உயிரோட மீட்பாங்களான்னு பார்த்தா மிகப்பெரிய அளவு சந்தேகம். இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள், அதாவது இப்ப சேவ் நார்த் தமிழ்நாடு தான் நம்ம போட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி ஆகணும் போல.
நார்த் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த புயலால் பாதிப்புல வந்து அதிகமாக ஏற்பட்டிருக்கு. ஆனால் மீடியாக்கள் பார்த்தா வந்து தொடர்ச்சியாக ஆளுங்கட்சிக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஜால்ரா அடிக்கிற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து புயலோட பாதிப்பு வந்து நீங்கள் முழுமையாக காமிக்கல, அதை வந்து முழுமையாக காமிங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும். அங்கே வந்து நிவாரணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். கண்டிப்பாக பார்த்தா அங்கே இருக்கிற விவசாயிகள் பல லட்சம் ஏக்கர் வந்து விவசாயம் வந்து நாசமாக போயிடுச்சு. இப்படி பல லட்சம் ஏக்கர் விவசாயம் வந்து நாசமாக போயிடுச்சு. சுத்தம் வேஸ்ட்டு, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதோட காரணம் நீங்கள் பாருங்க. நாங்கள் வந்து ஸ்பாட்டில் போய் எடுத்ததோ, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வீடியோ அனுப்பிச்சதா எல்லாமே நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். இந்த காணொலிலாம் பார்க்கும்போது வந்து மனசு வந்து அந்தளவுக்கு ஒரு பதட்டமடைய ரீதியில் தான் இருக்குது. அந்தளவுக்கு மோசமான ஒரு புயலோட பாதிப்பாக தான் இருக்குது. அதை விட மோசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசோட செயல்பாடு. ஆமை வேகம் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த ஆமையோட மிகவும் கீழ்த்தரமான ஒரு வேகத்தில் தான் இந்த அரசு இந்த செயல்பட்டு இருக்கோ நமக்கு தோணுது. எங்கேயுமே அந்த கோழினூர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், விக்கிரவாண்டியிலேருந்து ஒரு உயரம் அந்த இடத்துல அரசு எவ்விதமான ஒரு முயற்சியும் எடுக்கல. ஆள் உயரம் தண்ணி இருக்குது அந்த அந்த கிராமங்கள்லாம். அரசால ஒரு முயற்சிகள் எடுக்கல. அங்கே இருக்கிற கிராம மக்கள் தான் ஜேசிபி வச்சு அந்த ரோட்லாம் உடைச்சி தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு கேவலமான நிவாரண பணிகள் தான் அரசு அதிகாரிகள் வந்து இருக்காங்க. அதாவது மீடியாக்களுக்கும் சரி, அரசு அதிகாரிகளுக்கும் சரி, அவங்களுக்கு ஒன்னே மட்டும் தான் கேட்டிருக்கோம். சென்னை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு இல்லை. கிராம பக்கம் வாங்க, மற்ற மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டாஃபு, அரசு அதிகாரி எல்லாத்தையும் வந்து பாதிக்கப்பட்ட இந்த 4 மாவட்டத்துக்குள்ளேயே அனுப்புங்க. நிவாரண பணிகள் சீக்கிரமா இது பண்ணுங்க, நிதியை சீக்கிரமா ஒதுக்குங்க. கண்டிப்பா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி விடுங்க. ஆனால் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில தான் இந்த 4 மாவட்டம் வந்து மாட்டிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும்.